இங்கே ஒருத்தர் எறும்பு கூட்டுக்குள்ளே நெருப்பு கொளுத்தி போடுறான். கொளுத்தி போட்டவுடனே கொஞ்ச நேரத்திலே மனுஷனை சாப்பிடக்கூடிய அந்த அரிய வகை எறும்புகள் கூட்டை விட்டு வேகமாக வெளியே வருது. அந்த கூட்டுக்கு வெளியிலேயே 2 பேரை மண்ணுக்குள்ளே தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி இவன் புதைச்சி வச்சுருக்கிறான். அந்த எறும்புகளை விட்டு அந்த 2 பேரையும் கடிக்க விடுறதுக்காக அந்த மண்ணுக்குள்ளே அவன் புதைச்சி வச்சுருப்பான். 2 பேரில் ஒருத்தன் உடனே, நண்பா நம்மளை கடிக்கிறதுக்கு எறும்போது, சீக்கிரம் நீ எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, அங்கே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேட்டைக்காரன் எப்படியும் கொஞ்சம் நேரம் கழித்து யூரின் போகிறதுக்காக எந்திப்பான். அந்த நேரத்தில் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நான் நண்பன்கிட்ட சொல்கிறான். சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் அந்த வேட்டைக்காரன் யூரின் போகிறதுக்காக அங்கேருந்து எந்திச்சு போகிறான். உடனே 2 பேரில் ஒருத்தன் உடம்பை கஷ்டப்பட்டு அசைச்சு அப்படியே மேலே வந்துடுறான். ஆனால் கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் அந்த வேட்டைக்காரன் அங்கே வந்துடுறான். அங்கே வந்து பார்க்கும்போது 2 பேரில் ஒருத்தன் தப்பிச்சிருக்க பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறான். அவனை காணும் தேடும்போது பின்னாடி இருந்து அந்த வேட்டைக்காரனை நம்ம ஹீரோ அடித்து எறும்பு புத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுடுறான். அவனும் அந்த எறும்பு புத்துக்குள்ளே விழுந்து எறும்பு கடிபட்டு இறந்து போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மண்ணுக்குள்ளே புகஞ்சிருக்கவன் பக்கத்தில் எறும்பு ரொம்ப வேகமாக வந்துடுது. உடனே என்ன பண்ணுறான், அங்கே வேட்டைக்கார வச்சுருந்த சாராயத்தை குடிச்சிட்டு அங்கே இருக்க நெருப்பு பந்தை வச்சு அந்த எறும்புகளெல்லாம் ஊதி நெருப்பு மூலமாக அந்த எறும்புகளெல்லாம் கொள்கிறான். அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளேருந்து தன்னுடைய நண்பனை வெளியே எடுத்துகிட்டு அந்த தீவில் இருந்து 2 பேரும் தப்பிச்சு போகிறாங்க. இதான் படத்தோட கதை காய்ஸ். படம் ரொம்ப அருமையாக இருக்கும், மிஸ் பண்ண